ஒரு குடிசை, அது விழுந்து போன குடிசை. ஒரு 5-6 விசுவாசிங்க பாட்டி தாத்தாங்க தான் இருந்தாங்க. அங்கே என்ன, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது பாஸ்டர் ஞானதாஸ் ஐயா அவர்கள் அங்கே என்னை அனுப்பினார். அங்கே போய் அந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து ஆரம்பித்தேன். 6 மாதத்துக்கு பிறகு திருமணம் செய்தேன். என் மனைவி நல்ல பைபிள் காலேஜ் படித்ததுனால எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அங்கிருந்து அந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்த பாருங்க. அதை கர்த்தர் படிப்படியாக வளர செய்து இடம் வாங்கி 3 முறை சர்ச்சை எக்ஸ்டெண்ட் பண்ணோம். 3 தடவை அதை பிரித்து கட்டி இன்றைக்கு பெரிய சபை. 3 முறை நான் கட்டும்போது 2 சர்வீஸ் 3 சர்வீஸ். இப்போ அவ்வளோ பெரிய ஆலயத்தில் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிற அளவுக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதான் சின்னவன் 1000 சிறியவன். ஆமென். நிறைய பாஸ்டர் சொன்ன போல ஊழியத்துக்கு நான் வாலிப தம்பி தங்கச்சிகளை அனுப்புவேன். 100கணக்கான பேர் எங்கள் சபையிலேருந்து ஊழியத்துக்கு போயிருக்காங்க. தமிழ்நாடு முழுவதும் தேவ சபையில் இருக்கிறாங்க, மற்ற சபைகளில் இருக்கிறாங்க. நிறைய சபைகளில் எங்கள் சபையிலேருந்து போன பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பாஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணி ஊழியம் செய்கிறாங்க. ஜோசப் பாலச்சந்தர் அவங்களுடைய ஊழியத்தில், ஃபாதர் ஊழியத்தில், தேவ சபையில், ஏஜி சர்ச்சில், எல்லாத்துலேயும் எங்கள் சர்ச்சிலேருந்து போன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்றைக்கு 2 பேர் வேத மக்கள் படித்து கொண்டிருக்கிறாங்க. என்னோடு கூட உடன் ஊழியராய் ஒரு தம்பி இருக்கிறான். அவருக்கு இப்போ இதுவரைக்கும் 20 கிளை ஊழியங்களை கர்த்தர் தந்திருக்கிறான். அல்லேலூயா. எங்கள் சபைக்குள்ளே ஆத்துமாக்களை கொடுப்பேன். பேதுருனுடைய படகு போல நிரம்பி வழியுது. அங்கிருந்து ஒரு 10 குடும்பத்தை கொடுப்பேன். தூரத்தில் ஒரு ஊழியத்தை ஆரம்பிப்போம். ஒரு தம்பியை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு எங்ககிட்ட ஈவினிங் பைபிள் காலேஜ் இருக்கு. பாஸ்டர் தான் அதுக்கு பிரின்சிபால். இப்போ கூட நாங்கள் கிராஜுவேஷன் சர்வீஸ் இப்போ தான் முடித்தோம். 20-30 பேருக்கு கிராஜுவேஷன் கொடுத்தோம். அதுபோல் சபை பெருகி கொண்டே இருக்கு.